இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்குது. இவ்வளோ தடைகளையும், இவ்வளோ அவதூறுகளையும் தளபதி தாண்டி வந்துட்டுருக்காரு. இன்னும் 2 நாள் தான் மக்களே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போது இந்த 3 கொத்தடிமைகள்னு சொல்ல மாட்டேன். நிறைய சினிமா கொத்தடிமைகள் டிஎம்கே எல்லாருமே டிஎம்கே கையில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் புதுசாக சிக்கின ஆடு வந்து பிரகாஷ் ராஜ் சார். சார், நீங்கள் வந்து என் அளவுக்கு வந்து நீ அரசியல் பேசியிருக்கியான்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் அளவுக்கு அரசியல் பேசலைனாலும் அவர் களத்தில் இறங்கியிருக்காரு சார். களத்தில் இறங்கி மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வந்திருக்காரு. இந்த மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது, அதே நல்ல மனசு தான் தேவை. அதுக்கு அவர் சர்வ் பண்ணுறதுக்கு அவர் இறங்கிட்டார். ஓகேங்களா? பேசிக்கிட்டே இருக்கணும்னு தேவை கிடையாது. செகண்ட் கொத்தடிமை சத்யராஜ் சார். நீங்கள் நக்கல் அடிச்சுட்டே இருங்க சார், சூப்பராக நக்கல் அடிங்க, எங்களை ப்ரொவோக் பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியுது. உதயநிதிக்கெல்லாம் வந்து துணை முதலமைச்சர் ஆகிற தகுதி இருக்கும்போது எங்கள் தளபதிக்கு எவ்வளோ தகுதி இருக்குது. ஓகேங்களா? அவரும் சினிமானே சுட்டி காட்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாமே சினிமாலேருந்து வந்தால் இப்போ அரசியல் பேசிகிட்டு இருக்கீங்க. உதயநிதி எங்களுக்கு எப்படி தெரியும்? சினிமாவில் வந்து இல்லைன்னா உதயநிதியும் எங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. சினிமாவில் அவர் முகத்தை நல்லா பாப்புலர் பண்ணிட்டு தான் அவர் எம்எல்ஏவாக ஆனார். அதுக்கப்புறம் எங்களுக்கு சாய்ஸ் இல்லை சார். அப்போது எங்களுக்கு ஏடிஎம்கே பிடிக்காது, அதனால் டிஎம்கேன்னு உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு ஒருத்தர் வந்துட்டார், ஒரு சேவியர் வந்துட்டார். அவருக்கு நாங்கள் போகிறோம். இல்லைனா நாங்கள் கொத்தடிமைகள் மாதிரி இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இப்படியே தான் போயிட்டு இருந்திருப்போம். ஜேம்ஸ் வசந்தன் சார், நிஜமாகவே நீங்கள் நானும் ஒரு கிறிஸ்டியன் தான். எனக்கு நல்ல ஒரு வார்த்தை வாயில் வருது, அதை பப்ளிக்காக எனக்கு சொல்ல இஷ்டம் இல்லை. கொத்தடிமை நீங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து சூப்பராக ஜால்ரா அடிச்சிட்ருக்கீங்க. இவ்வளோ நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டீங்க, எதுக்குமே வாய் திறக்கல. எத்தனை பாலியல் இதெல்லாம் நடக்குது, ட்ரக்ஸ் கல்ச்சர். நான் இங்கே மலேசியாவில் இருக்கேன், எனக்கே தெரியுது ஊரில் என்னென்ன அட்டூழியம் நடந்துட்டுருக்குன்னு. உங்களுக்கு ஒரு இடமும் தெரியாதா? தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள்லாம் ஒரு கிறிஸ்டியனா சார்? நீங்கள்லாம் ஒரு கிறிஸ்டியனா? பிளைண்ட்லி சப்போர்ட்டிங் தெம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க பண்ணுற அட்டூழியம் எல்லாமே தெரிஞ்சும் சப்போர்ட் பண்ணுறீங்க பாரு. ஓ மை காட், உங்களெல்லாம் கடவுள் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டார். ஸோ மக்களே, ப்ளீஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்கன்னா இவங்க என்னென்ன கோல்மால்லாம் பண்ணியிருக்காங்களோ, அடுத்து தளபதி வந்து இவங்க பண்ண கோல்மாலெல்லாம் தெரிஞ்சு போயிடும். என்னவோ நம்ம பசங்க, நம்ம ஃப்யூச்சர், நம்ம பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம தளபதிக்கு ஓட் போட்டு அவரை வர வைக்கணும். பார்த்துக்கோங்க, மண் வீட்டில் இருக்கவங்க மண் வீட்டிலே தான் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க ட்ரக்ஸ் போட்டு சீரழிஞ்சு போகிறாங்க. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பொம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்து அடிமைகளாக வச்சுருக்காங்க. ஸோ யோசிங்க, யோசித்து நல்ல முடிவெடுங்க.